உங்களுக்கு அமைதி உரித்த அன்பர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 75ஆம் நாளுக்குள் நம்ம இன்று நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கையில் ஏற்கனவே சட்டங்கள் சேர்க்கப்பட்டுச்சு. 28லேருந்து 30 அதிகாரம் நம்ம பார்த்தோம். அதில் 28 மட்டும் நேற்று நம்ம பார்த்து முடித்தோம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் செலுத்த வேண்டிய பலி, வாரம் செலுத்த வேண்டிய ஓய்வு நாளின் பலி, அதுக்கப்புறம் மாதம் செலுத்த வேண்டிய பலி, அப்புறம் வருஷத்தில் செலுத்த வேண்டிய பலிகள் நம்ம பார்த்தோம். வருஷத்தில் என்ன செலுத்தணும்? பாஸ்கா கடத்தலின் விழா, அதுக்கப்புறம் வாரங்களின் விழா பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி 29ஆம் அதிகாரத்தில் எக்காலங்களின் விழா, அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஞாபகம் இருக்கா பாவக்கழுவை நிறைவேற்ற வேண்டிய நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதுக்கப்புறம் கூடார திருவிழா. ஸோ இன்றைக்கி இந்த 3 விழாக்களினுடைய எப்படி அதை கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த சட்டங்கள் திரும்ப உறுதிப்படுத்தப்பட்டு அதை ரிப்பீட் பண்ணுறார் ஆண்டவர். அதே நேரத்தில் 30ஆம் அதிகாரத்தில் பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில பொருத்தனைகள், அதை எப்படி அவங்க கடைப்பிடிக்கணும், அப்பா வீட்டில் இருக்கும்போது எப்படி, அதே நேரத்தில் ஒரு கணவனுடைய வீட்டுக்கு வரும்போது எப்படி அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்துலேயும் அவங்க அந்த பொற்கன்று குட்டிகளெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்பவும் இந்த ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த உறவை அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சட்டங்களை கொடுத்தார். இங்கே இவங்க திரும்பவும் இந்த மோவாபிய பெண்களோடு சேர்ந்து சிலை வழிபாடும் விபச்சாரத்திலும் ஈடுபட்டதுக்கப்புறம் திரும்பவும் கணவன் மனைவிக்கான அந்த ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து வரைக்கூடிய சட்டங்கள் ஆண்டவர் கொடுக்குறார். இறையில் வல்லுநர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? இஸ்ரேல் ஒரு மனைவியை போல் இருக்கிறது, மணவாட்டியை போல். ஆண்டவர் மணவாளனை போல் இருக்கிறார். ஸோ அந்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் இந்த பாலைவனத்தில் அவங்க நம்பிக்கைக்குரியவராக இல்லைனாலும் ஆண்டவர் அவர் மேல் ஆணையிட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்க பலியிட போது அவர் ஆணையிட்டு கூறிய அந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். அது பின்னாடி நம்ம இன்றைக்கி 30ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். ஸோ அதை நினைவூட்ட வகையில் இது இருக்கும். சரி, கூடவே 2வது வாசகமாக இணைச்சட்டம் 29ஆம் அதிகாரத்தில் நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம சட்டங்களை கடைபிடிக்கிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் பார்த்தோம். இன்றைக்கி மோசே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னாக்கா 2 ஸ்டெப் இருக்கும். முதல் ஸ்டெப்பு, இது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து அவர் மேலே விசுவாசத்தை நம்ம அதிகரித்து அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை அதிகரித்து அவர் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறான்றதை உணர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய உடன்படிக்கைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக விசுவாசமாக நடந்துக்கணும். ஸோ நினச்சி பார்ப்போம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கட்டளைகளை கடைபிடிக்கணும். 2 ஸ்டெப்பு தான். இன்றைக்கி இந்த ஒரு பாணியில் தான் இன்றைய இந்த இணைச்சட்டம் 29ஆம் அதிகாரம் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு செஞ்சதை நினச்சி பார்த்து நன்றி உணர்வோடு ஆண்டவர் மேலே அன்பையும் விசுவாசத்தையும் அதிகரித்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க நம்மளும் முயற்சி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம். கூடவே திருப்பாடல் 113 இன்றைக்கி இந்த திருப்பாடலும் யார் எழுதுனாங்கன்னு தெரில, பட் ஆனால் தாவீதாக இருக்கலாம்னு கணிக்கிறாங்க இறையியல் அறிஞர்கள். ஆண்டவருடைய மகத்துவத்தை பற்றியும் அவருடைய இரக்கத்தை பற்றியும் அவர் எப்படி தாழ்நிலையில் இருக்கிறவரை உயர்த்துறார் அப்படின்றத அழகாக எடுத்து வரைக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமையும். இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி தான். இன்றைக்கி இந்த எக்காலங்கள், இந்த பாவக்கழுவை நிறைவேற்றுவது, அதுக்கப்புறம் கூடார திருவிழாக்கெல்லாம் எந்த மாதம் நிறைவேற்றணும், எந்த மாதம் எந்த நாள், அதை கவனித்து கொண்டே எண்ணிக்கை 29 நம்ம வாசிக்க முயற்சிப்போம். இல்லைன்னா அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் பாருங்கள், காளைகளின் எண்ணிக்கையை ஆண்டவர் இந்த கூடார திருவிழாவின் போது காளைகளின் எண்ணிக்கையை ஒரு நம்பரில் ஆரம்பித்து அதை குறைச்சிக்கிட்டே வருவார். அது என்ன நம்பரில் ஆரம்பித்து எந்த நம்பரில் காளைகளோட எண்ணிக்கை முடியுதுன்னு பார்ப்போம். மற்ற அந்த கெடாய், வெள்ளாட்டு கெடாய், அதுக்கப்புறம் செம்மறி ஆடு, இது எல்லாமே அந்த எண்ணிக்கையெல்லாம் மாறாது. ஆனால் காளைகளின் எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது எந்த நம்பரில் ஆரம்பித்து எந்த நம்பரில் முடியுதுன்றதை கவனித்து கொண்டே நம்ம இன்றைக்கி வாசிப்போம். ஏன்னா இன்றைக்கி 29 தான் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக புரியும். சரி, இந்த தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து நாம் ஜெபிக்கலாம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம்.
அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 29. 7ஆம் மாதம் முதல் நாளன்று உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. உங்களுக்காக எக்காலங்கள் முழங்கும் நாள் அது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள் செலுத்த வேண்டும். அதற்கு வேண்டியவை: இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கிடாய்க்காக 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1 தேவை. இவை தவிர மாதந்தோறும் அளிக்கும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை அவர்கள் முறைமையின்படி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலியாக அமையும். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும். அப்போது உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலி ஒன்றை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துங்கள். அதற்கு தேவையானவை: இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கிடாய்க்காக 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்கும். மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலி, எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய். 7ஆம் மாதம் 15ஆம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. 7 நாள்கள் நீங்கள் ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை: இளங்காளைகள் 13, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலான எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு 13 காளைகளில் ஒவ்வொன்றுக்கும் 6 படி, 2 ஆட்டுக்கிடாய்களில் ஒவ்வொன்றுக்கும் 4 படி பங்கு, 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்கும் 2 படி அளவில் இருக்கும். மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நேர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய். 2ஆம் நாள் இளங்காளைகள் 12, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நேர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அவற்றிற்குரிய நேர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 3ஆம் நாள் காளைகள் 11, ஆட்டுக்கிடாய்கள் 2,
ஒரு வயதுடையனவும் பழுதற்றனவுமான ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 4ஆம் நாள் காளைகள் 10, ஆட்டுக்கிடாய்கள் 2, ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதன் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய். 5ஆம் நாள் காளைகள் 9, ஆட்டுக்கிடாய்கள் 2, ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 6ஆம் நாள் காளைகள் 8, ஆட்டுக்கிடாய்கள் 2, ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய அதன் உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 7ஆம் நாள் காளைகள் 7, ஆட்டுக்கிடாய்கள் 2, ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடைபெறும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டுபவை காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளை, ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப உணவு படையல், அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய். நியமிக்கப்பட்ட திருநாள்களில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியவை இவையே: உங்கள் பொருத்தனைகள், தன்னார்வ படையல்கள், எரிபலிகள், உணவு படையல்கள், நீர்ம படையல்கள், நல்லுறவு பலிகள் ஆகியவை நீங்களாக செய்ய வேண்டியவை இவையே. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். எண்ணிக்கை அதிகாரம் 30. மோசே இஸ்ரேல் மக்களின் குல தலைவர்களிடம் கூறியது: கடவுள் கட்டளையிட்டிருப்பது இதுவே. ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால், அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டால், அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது. தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும். ஒரு பெண் இளமையில் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை செய்து உறுதிமொழிக்கு தான் கட்டுப்பட்டிருக்க, அவள் தந்தை அவள் செய்து கொண்ட பொருத்தனையையும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியையும் கேட்டும் எதையும் அவளிடம் சொல்லவில்லை எனில், அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும். அவள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உறுதிமொழியும் நிலைக்கும். ஆனால் அவள் தந்தை அதை கேட்ட நாளில் அவளுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தால்,
அவள் செய்து கொண்ட பொருத்தனையோ அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியோ எதுவும் நிலைக்காது. ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். ஏனெனில் அவள் தந்தை அதற்கு ஒப்புதல் தரவில்லை. ஆனால் அவள் பொருத்தனை செய்திருக்கையில் அல்லது கருத்தின்றி கூறிய சொற்களால் கட்டுண்டிருக்கையில் ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்க, தன் கணவன் அதை கேட்டு அவன் அதை கேட்ட நாளில் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் நிலைக்கும், அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளும் நிலைக்கும். ஆனால் அவள் கணவன் அதை அறிய வரும் நாளில் ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கருத்தின்றி கூறிய சொற்களையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். ஒரு விதவை அல்லது மனமுறிவு செய்யப்பட்டவள் செய்து கொண்ட பொருத்தனைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறிய எதற்கும் அவளே பொறுப்பாவாள். மேலும் அவள் கணவன் வீட்டில் பொருத்தனை செய்திருக்க அல்லது தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்க, அவள் கணவன் அதை கேட்டும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் இருந்திருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும். அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறியது ஒவ்வொன்றும் நிலைக்கும். ஆனால் அவள் கணவன் அவற்றை கேட்ட நாளில் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளோ அவளை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் கூறிய வார்த்தைகளோ எவையும் நிலைக்கா. அவள் கணவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். தன்னை வருத்திக் கொள்ளுமாறு அவள் செய்து கொண்ட எந்த பொருத்தனையையும் தன்னை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் எடுத்துக்கொண்ட எந்த உறுதிமொழியையும் அவள் கணவன் நிலைப்படுத்தலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். ஆயினும் அவள் கணவன் ஒரு நாளும் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட எல்லா பொருத்தனைகளையும் அல்லது அவளை கட்டுக்குள்ளாக்கும் அவளின் உறுதிமொழிகள் அனைத்தையும் அவன் நிலைப்படுத்துகிறான். அவன் அவற்றை கேட்ட அவளிடம் ஒன்றும் சொல்லாதபடியால் அவன் அவற்றை நிலைப்படுத்திவிட்டான். ஆனால் அவற்றை பற்றி கேட்ட பின் அவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவளின் குற்றத்திற்கு அவனே பொறுப்பு. ஒரு கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையிலும், ஒரு தந்தைக்கும் அவர் வீட்டில் இளமையாயிருக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலும் இருக்குமாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிமுறைகள் இவையே. இணைச்சட்டம் அதிகாரம் 29. ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியது: எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள். கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள். ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேல் உள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை. இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர். நாம் அவர்களை முறியடித்தோம். அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம். எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இன்று நீங்கள்
உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள். உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டியும் தண்ணீர் சுமப்பவனும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர் தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள். வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை. மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை, மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வச் சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே என்று இல்லாதிருக்கட்டும். நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும். ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றெறியும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும். ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகினின்று துடைத்து விடுவார். இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்து நின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார். அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேரறுத்த சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலும் இன்றி யாதொரு புற்பூண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார், இந்த கடுஞ்சீற்றம் கனன்றெழ காரணம் என்ன என்று கேட்பர். அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும் பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர். ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரச் செய்தார். அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேரறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டியடித்தார் என்று சொல்லப்படும். எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. திருப்பாடல் 113. அல்லேலூயா. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர்,
வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு கணவன் மனைவி எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்களுடைய அந்த உடன்படிக்கைக்கு, திருமண அப்படின்ற அந்த உடன்படிக்கைக்கு, திருவருள் சாதனத்திற்கு எந்தளவுக்கு அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக பிரமாணிக்கமாக இருக்கணுமோ, அதே போல் எங்களுடைய ஆன்மாவும் ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளுக்கு, எங்களுடைய ஞானஸ்தானத்தின் வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அம்மா, இன்றைக்கி இணைச்சட்டத்தில் கூறுவது போலம்மா, எங்களுடைய கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும், சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல உடல் சுகம், கண், கை, உடல் உறுப்புகள், நல்ல குடும்பம், நல்ல வேலை, எல்லாவற்றுக்கும், நல்ல உறவுகளை கொடுத்ததுக்கும், நல்ல சாப்பாடு, தண்ணி, காற்று, இந்த இயற்கை எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கட்டளைகளை கண்ணும் கருத்துமா, இடமோ வளமோ அதை விட்டு விலகாமல் அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழக்கூடிய, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல் நாங்களும் வாழக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டி உங்களுக்கு எஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் அந்த ஒரு கேள்விக்கான பதிலை மட்டும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி 29 இந்த எக்காலத்தின் இந்த திருவிழாவையும், அதுக்கப்புறம் பாவக்கழுவாய் நாள், கூடார திருவிழா, இது எல்லாமே எந்த மாதம் நம்ம கடைபிடிக்கணும்? 7ஆம் மாதம். ஸோ 7ஆம் மாதத்தில் மொதல் நாள் இந்த எக்காலங்களின் திருவிழா, 10ஆம் நாள் பாவக்கழுவாய், 15ஆவது நாள் கூடார திருவிழா. அன்றிலிருந்து ஆரம்பித்து 7 நாட்கள். ஸோ இது எல்லாமே 7ஆம் மாதம் நடக்கும். சரி, அப்போ பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் எப்போ நடக்கணும்? பாஸ்கா கடத்தலினுடைய அந்த புளிப்பற்ற அப்ப விழா எப்போ அதை கொண்டாடணும்? அதை முதல் மாதம் 14ஆம் நாள், 15லேருந்து திரும்ப 7 நாள் புளிப்பற்ற அப்ப விழா. ஸோ முதல் மாதமும் 7ஆம் மாதமும் ஆண்டவர் நிறையா இந்த மாதிரி திருவிழாக்களை கொண்டாட நமக்கு கூப்பிட்றாரு. அதே போல் பாருங்கள், அந்த மாதங்களின் அந்த படையல் எப்போ? ஒவ்வொரு மாதமும் முதல்ல, அது பாருங்கள் பிகினிங்ஸ் தான் இருக்குது, முதல் நாளில் மாதத்தின் துவக்கத்தில். அப்போ பாருங்களேன், நமக்கும் அந்த முதல் மாதம் இருக்குது. அதே போல் வாரத்தில் ஓய்வு நாள் என்று பலிகள் செலுத்தணும். அது மாதிரி அன்றாட நாளும். ஸோ பாருங்களேன், எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது, எல்லாமே ஒரே திருப்பலி தான். இந்த மாதிரி பல்வேறு காளைகளையோ வெள்ளாட்டு கிடாய்களையோ இல்லை செம்மறி ஆடுகளையோ நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பலி, நம்மளுடைய செம்மறி, ஆண்டவரின் இறைவனின் செம்மறியை தான் நம்ம ஆண்டவர் இயேசுவை நம்ம பலி கொடுக்குறோம். ஸோ அதை டெய்லி பண்ணுறோம், டெய்லி திருப்பலி. அதை 7ஆம் நாள் ஓய்வு நாள்லேயும் நம்ம பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமைகளில். மாதங்கள் முதல் சனிக்கிழமை மாதம் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே போல் பாஸ்கா கடத்தல் ஒவ்வொரு திருப்பலியும், அதே போல் வாரங்களின் விழா, அப்பங்களின் விழா, பாவக்கழுவாய் விழா, எல்லாமே அந்த திருப்பலியில் நிறைவேறுகிறது. ஸோ மாதங்கள், நாட்கள், அதே போல் ஒவ்வொரு வாரமும், வருஷம் ஒரு முறை செய்கிறது, அதுவும் நமக்கு இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் இருக்குது, ஈஸ்டர் இருக்குது, எல்லாமே நம்ம அழகாக கிறிஸ்துவ மரபில் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் 29ஆம் அதிகாரத்தில் 13 காளைகளை பலியிட சொல்கிறார். ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? 13வது வசனத்தில் 29ஆம் அதிகாரம் எண்ணிக்கையில் 13 காளைகளை பலியிட சொல்கிறார். அது பாருங்கள், அது முதல் நாள். 2வது நாள் பாருங்கள் 12 காளை. அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது நாள் 11. அப்படியே அது குறைஞ்சி 7வது நாளுக்கு வரும்போது 7 காளைகள். அதுக்கப்புறம் 8வது நாள் அவர் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார், ஒரே ஒரு காளையை பலியிட சொல்கிறார். ஸோ இது நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டவர் குறைச்சிக்கிட்டே வர்றாரு. அதுக்கான காரணம்லாம் என்ன நமக்கு தெரியல, பட் கடவுள் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பார். இல்லாட்டி அந்த எண்ணிக்கை முதல் கொண்டு ஆண்டவர் ஏன் இவ்வளோ துல்லியமாக நமக்கு கூறி அதன் வழியில் நடத்தணும்னு சொல்கிறார். ஏதாவது விஷயம் இருக்கும்.
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இல்லை ஏதாவது புனிதர்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்களா நம்ம பார்க்கணும். சரி, இன்றைக்கியான விளக்கு உரை ரொம்ப ரொம்ப சிறியது தான். ஒரே ஒரு விஷயந்தான் அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கி 29 பாருங்கள், எல்லா திருவிழாக்களிலும் அது உங்களுக்கு பரிசுத்தமான நாள், ஆண்டவருடைய நாள், அன்று வேலை செய்யாதீர்கள். ஸோ திரும்ப ஏன் இதை சொல்லுது அப்படின்னாக்கா, அன்பார்ந்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா மெயினான பிரச்சனை என்னென்னா பெரிய பெரிய கொள்ளை கற்பழிப்பில் ஈடுபடுவதில்லை. பட் சின்ன சின்ன பாவங்களில் தெரியாமல் மாட்டிகிட்ருக்கோம். அது பாவனே தெரியாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் வேலையில் பிஸி ஆகிறது. படிக்கிறதுல படிப்பு, ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு இதெல்லாம் தேவை, வேண்டான்னு சொல்லலை. பட் இதுக்கெலாம் டைம் ஒதுக்கி நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி நம்ம ஏன் ஆண்டவருக்கு நம்ம நேரம் ஒதுக்குறதில்ல. ஸோ இந்த வேலைக்குள்ளேன்னு போகும்போது என்ன ஆகுதுனாக்க, ஓகே நான் வேலை செய்கிறேன், எனக்கு பணம் வருது, நான் வேணிக்கிறதெல்லாம் வாங்குகிறேன், நான் சாப்பிட்றேன், என்னுடைய அன்றாட வாழ்வின் தேவைகள் நிறைவேறுகிறது, என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் சேர்த்து வைக்கிறேன், ஃபைன். இப்போது மேற்கத்திய நாடுகளில், ஃபாரின் கண்ட்ரீஸில் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு, இனி எனக்கு எதுக்கு ஆண்டவர்னு சொல்லி ஒரு தலைக்கணம் வந்து விட்டது. இல்லை ஏதாவது ஒரு வீண் பெருமைகள் பின்னாடி ஓடி, ஓகே நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு சொல்லி அதில் ஆண்டவரை மறந்துடுறாங்க. அது படிப்பாக இருக்கலாம், இல்லை பெரிய ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுலாக இருக்கலாம். ஸோ ஆண்டவர் ஏன் ஒரு நாள் அந்த ஓய்வு நாள் எடுக்க சொல்கிறாரு? ஏன் மாதத்துக்கு ஒரு முறை எடுக்க சொல்கிறாரு? ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாட சொல்கிறார்? ஏன் ஆண்டவர் நினைவுக்கு வர சொல்கிறார்? ஏன்னா இந்த ரொட்டீன் நமக்கு தேவை, இதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம படிக்கணும், வேலை செய்யணும். பட் அதுக்கு மத்தியில் ஒரு நாளை ஆண்டவருக்குன்னு தனியாக ஒதுக்கணும். அந்த ஒரு நாளில் ஆண்டவர் அன்றாட படையல்கள் கொடுக்க சொல்ல பாருங்கள். அந்தந்த நாளுக்கான ஒரு ஆஃபரிங் இருக்கணும். ஒரு ஜெப நேரம், திருப்பலி நேரம், ஆண்டவரோட பேசுகிறதுக்கான நேரம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கணும், மாதத்தில் ஒரு நாளை ஒதுக்கணும், வருஷத்தில் ஒரு நாள். இதெல்லாம் ஆண்டவரை நினைவு கூறுவதற்கு நம்ம செய்யும்போது அந்த சுழற்சியில் மாட்ட மாட்டோம். அந்த உலக பிரகாரமாக போய்விடுவதில் நம்ம மாட்ட மாட்டோம். ஸோ அதனால தான் அந்த அன்னைக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடாதுன்றார். ஸோ இப்போ கூட நம்ம பார்த்தோன்னா இஸ்ரேல் மக்கள் இப்போ கூட இருக்கிறவங்க பாதி பேர் வந்து உலக பிரகாரமாக ஆகிட்டாங்களாம். மீதி பாதி பேர் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க லிஃப்ட் பட்டனை கூட அழுத்த மாட்டாங்களாம். பாத்ரூமில் கூட அவங்க வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கட்டுப்படுத்திக்குவாங்களாம். ஏற்கனவே சமைச்சு வச்சு அதை கரெக்டாக பயன்படுத்துவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சில பேர் ரொம்ப டீப்பாக கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு வகையில் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அவங்க ஒரு காலத்தில் நம்ம பின்னாடி வாசிப்போம், அவங்க பண்ணாமல் விட்டதுனால தான் நாடு கடத்தப்பட்டாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப கொடூரமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க வெளிவேகாரமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே போல் உள்ளேயும் மனசுலேயும் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார். நீங்கள் வெளியில் செய்ய வேண்டியதை விட்டு விடாமல் அதே நேரத்தில் உள்ளேயும் மனதளவிலையும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா, அந்த திருச்சட்டங்களினுடைய அந்த கோர், அந்த இதயத்தை, அந்த ஆவியை வந்து அவங்களுடைய ஆவியோடு இணைச்சி பின்பற்றினாங்கன்னா நல்லது, ரொம்ப நல்லது, ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நம்ம இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அன்று ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள், ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் முழுதும், ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள், வருஷங்களில் ஒரு சில நாட்கள், ஈஸ்டர், கிறிஸ்மஸ், ஒரு சில திருவிழா நாட்கள், கடன் திருநாட்கள், அன்றைக்கி எந்த வேலையும் செய்யாமல் ஆண்டவரை மட்டுமே நினைவு கூர்ந்து அவரை வழிபட்டு அவரை பற்றி படித்து ஒவ்வொரு சண்டே நம்ம பிள்ளைங்கிட்ட கடவுளை பற்றி பேசி நல்ல ஓய்வு எடுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து, ஏன் க்ளீனிங் கூட தவிர்க்கலாம். வார நாட்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு டைம் ஒதுக்கி க்ளீன் பண்ணிட்டு சண்டே ஃபுல் டே ரெஸ்ட்டு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆண்டவரை போய் குடும்பமாக சென்று ஆண்டவர் வந்து தொழுது கொள்வது, வந்து ஆண்டவரை பற்றி பேசுகிறது, பைபிள் வாசிக்கிறது, அந்த நாள் முழுசும். இல்லை ஏழைகளுக்கு உதவலாம். அன்றைக்கி போய் ஏதாவது சோஷியல் சர்வீஸ், முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்களுக்கு சென்று உதவி செய்யலாம், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. ஸோ அந்த மாதிரி இறக்க செயல்கள் ஏதாவது செய்யலாம். ஸோ பைபிள் ஸ்டடி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி பண்ண முயற்சிப்போம். இல்லைனா நமக்கே தெரியாமல் நம்ம பணத்துக்கு அடிமையாயிரும், இல்லை ஏதாவது வீண் பெருமைகளுக்கு அடிமையாயிரும், இல்லை சாப்பாடுக்கு அடிமையாயிரும், இல்லை சோம்பேறித்தனத்திற்கு அடிமையாயிரும், ஒர்க்கஹாலிக் ஆயிடுவோம், வேலைன்னு வேலைக்கு பின்னாடி ஓடுறவர்களாக மாறிடுவோம். ஸோ அதனால் முடிஞ்சளவு அதை நம்ம பயன்படுத்தி 10% நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க முயற்சிப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. நம்ம இதுக்கு மேலே வந்து திரும்ப இஸ்ரேல் மக்கள் கானானை நோக்கி போகிறத நம்ம எண்ணிக்கையில் வாசிக்க ஆரம்பிப்போம். கூடவே இணையச்சட்டத்தையும் வாசித்து நம்ம இன்னொரு 5 நாளில் முடிச்சிருவோம். தோரா முழுசு முடிக்க போகிறோம். இணைந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.